கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச் கேட்டகிரி, கிரவுண்ட் டியூட்டி லெவலில் லைக் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் லெவலெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்குன்ற வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் தான், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 பேஜஸ் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் கேட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 14th டிசம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃப்ளையிங் கேட்டகிரி, கிரவுண்ட் டியூட்டி லெவலில், கிரவுண்ட் டியூட்டிலே டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உமனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் என்சிசியில் ஸ்பெஷல் என்ட்ரிலேயுமே வந்து ஃப்ளையிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்தாலே எலிஜிபிள் தான். இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதோட போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச், த்ரோ, ஆஃப் கார்டு அண்ட் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து 20 to 24 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு 20 to 26 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளையிங் பிரான்ச்சில் நீங்கள் மஸ்ட்டாக வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் 12th அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் பிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இங்கே எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ஸோ இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மெக்கானிக்கலு, ஆட்டோமேட்டிவு, ப்ரொடக்ஷனு, ஆட்டோமொபைலு, இது எல்லாமே எலிஜிபிள் தாங்க. ஸோ கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். லைக் மேத்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து 12th ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. லைக் பிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் டீட்டெயில் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ, என்னென்ன வந்து சிலபஸில் இருக்குது, எவ்வளோ மார்க்கு, நார்மலைசேஷன் மார்க் வந்து எப்படி பண்ணுவாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சிலபஸ்ஸு எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதோட சேலரி எல்லாமே பிகினிங்லேருந்தே வந்து ஹை லெவலில் தான் இருக்கும். 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 கிட்டக்க உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.